வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் 138 நாட்களாக வக்கர கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் 28, 2025 முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார். கர்ம அடிப்படையில், அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 3 + 10 13. 13 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 13 + 7 20. 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருந்தார் 138 நாட்கள். இப்போ வக்கர நிவர்த்தியாகி நேர்கதி, அதாவது நேர்பாதையில் சுற்றுப்பாதையில் வரப்போகிறார். இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த கன்னிராசிக்கு? முதல்ல இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புனி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ருணரோக சத்ருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். 2 பாவத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி, அதாவது கலத்திர பாவத்தில். அந்த கலத்திர பாவாதிபதி குரு, அவர் நல்லா தான் இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிரகம் வயசு ரீதியாக தசாபுத்தி ரீதியாக என்ன பலன்களை கொடுக்கும்? இதுக்கு முன்னாடி கலத்திர பாவத்தில் அந்த 138 நாட்களில் திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு நெருக்கடியை கொடுத்துருக்கலாம். நட்பு வட்டாரத்தில் ஒரு சில பேருக்கு நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம், நிறைய குழப்பங்களை கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி பண பரிவர்த்தனை, தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில ப்ராப்ளம் உண்டு. ஏன்னா வேலையில் ஒரு சில நெருக்கடிகள், அதாவது ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுத்துருக்கும். ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது. ஏன்னா மனசை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, எந்த முடிவு எடுத்தாலும் அதில் ஒரு சில தடை தாமதங்களை கொடுத்துட்டே இருக்கும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து, உங்கள் சனி பகவான் அவர் எப்படி இருக்காரு அப்படின்றத பொறுத்து. ஒரு சில பேருக்கு வலுவாக இருந்துச்சுன்னா நல்ல பண வரவை கொடுத்துருக்கும், வலு குறைந்திருந்தால் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இந்த சனி பகவானை. தசா புத்தி ரீதியாக 7ஆம் இடத்துல சனி பகவான். இப்போ செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு, கன்னிராசியில் செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னாக்கா அதில் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் தசை அந்த அளவுக்கு நல்லது செய்யாது. ஆனால் இளம் வயதில் வரக்கூடிய செவ்வாய் தசை பெருசாக கெடுபலன்களை பண்ணாது. உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறவர் இந்த லக்கணமாக வந்தால் கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு. அதாவது படிப்பு ரீதியாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம், மனசளவில் கொஞ்சம் பாதிச்சிருக்கலாம், லவ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அதாவது அதில் நீங்கள் இருந்திருக்கலாம். இது மாதிரி நிறைய இருக்குது, நெகட்டிவாக நிறைய இருக்குது. இது எல்லாமே மாறும். நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட தசைக்கு மட்டும்தான் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது 80% பேருக்கு வராது. 80% பேருக்கு நல்லாவே இருக்கும் படிக்கிற காலகட்டத்தில். 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு, இந்த ராசிக்கு ராகு தசை நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இதே லக்னமாக வந்தால் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இப்போ இருக்கிற இடம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனியோட வீட்டில் இருக்கிறார். அந்த வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு 2ஆம் இடத்துல வக்கரமாக இருந்து இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறார். இது வரைக்கும் ராகு பலமாக இருந்தாருன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வக்கரமானா நல்லது. அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வக்கரமாச்சுனாக்கா சிறப்பு, அருமையாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு கடன் அமைப்பை கொடுத்துருக்கலாம். வேலை ரீதியாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணி தடங்களாக கூட இருந்திருக்கலாம் 7ஆம் இடத்துல இருக்கும்போது. ஏன்னா அந்த இடத்துல தான் நமக்கு அந்த அப்ளிகேஷன்லாம் போட்டு வர மாதிரி இருக்கும், ஆனால் வராமல் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். இப்போ அந்த தடைகள் இருக்காது. மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணாலும் சரி, அது வேலையெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க, அவங்களுக்கு வேலையில் ப்ராப்ளம் வராது. வேலையில் ப்ராப்ளம் வர மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்கலாம் இந்த சனி வக்கர காலத்தில். ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த 7.5 வருஷத்தில் உங்களுக்கு தசை சரியில்லைனாக்கா 6ஆம் இடத்துலேயே ஆரம்பிச்சிடுவார் அவர் வேலையை. தசை நல்லா இருந்துச்சுனாக்கா
பரவாயில்ல 6, 7 எல்லாம் ஒன்றும் பண்ணாது. 7ஆம் இடத்துல கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ராகு தசையில் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா ஓகே தான். இந்த ராகு தசை அப்படிங்கிறது என்னன்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் வீடு கொடுத்த கிரகம், அதாவது உங்கள் ஜாதகத்தில் வீடு கொடுத்த கிரகம் எந்த ராசியில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதி ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் சிறப்பு. அந்த வீட்டதிபதி யோகாதிபதியாக இருந்தால் இந்த ராகு தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும். அப்போ எப்படி இருக்கு அப்படின்றது உங்க சுய ஜாதகத்தை நீங்க பாத்துங்க. இது கரெக்டா இருந்தது, அந்த யோகாதிபதியோட வீட்டுல இருந்தது, அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகமும் ராகுக்கும் மறையாம சுபத்துவமா இருந்துச்சு அப்படின்னா வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளத்தையே வைக்காது. நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு வீடியோலாம் பார்த்துட்டு போயிடுவாங்க, எனக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு. மறைமுகத்தில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வேலையில் ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும். அதுலேயும் 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வரும்போதே அந்த ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். ஆனால் இந்த வயதில் ஒரு 30 வயசுக்குள்ளே அந்தளவுக்கு பெருசாக கஷ்டத்தை கொடுக்காது. வேலையும் கொடுத்துரும். திருமண வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கும் இப்போ திருமணம் ரீதியாக பரவாயில்ல. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நிறைய திருமண தடைகள்லாம் கொடுத்துச்சு இல்லையா. நேரடியாக இப்போ இருக்கார். இப்போ வக்கர பார்வை தான் இருந்தது. இப்போ வந்து நேர்கதியில் அவரோட பயணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அவரோட பார்வை வந்து நேராக வந்து உங்கள் ராசிக்கு படுது. இந்த ராசிக்கு அவருக்கு பகை கிரகம் சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த ராசிக்குள்ளே வரும்போது மட்டுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்குமே தவிர எம்டியாக இருக்கும்போது அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது. அதாவது சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தியான பிறகு இது மட்டும்தான். இன்னொன்று, இந்த ராசிக்கு வரக்கூடிய கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் அடுத்த மாதம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கிரகத்தோட புத்தி நடக்கும்போதோ அந்தரம் நடக்கும்போதோ கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அது மட்டும்தான். மற்றபடி அது வந்து யோகமாக இருந்தால் நன்மை, அவயோகமாக இருந்தால் தீமை. அது மாதிரி எடுத்துக்கணும். அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது ராகு தசையில் இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இந்த புத பகவானுக்கு நட்பு கிரகமாக இருந்துச்சுன்னா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். நட்பு கிரகம் அப்படின்னாக்கா சுக்கரனோட வீடு, சனியோட வீடு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்துரும். அப்போது வேற எங்கேயாவது இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்காதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் உண்டு. செவ்வாயோட வீட்டில் இருந்துச்சுன்னா செவ்வாய் தசையிலிருந்தே ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து செவ்வாய் நல்லா இருந்தது, சுபத்துவமாக இருந்தது, மறைமுக சுபத்துவமாக இருந்ததுன்னா செவ்வாய் தசையில் படிப்பெல்லாம் நல்லா இருந்திருக்கும். படிப்பெல்லாம் நல்ல ஒரு ரேஞ்சில் இருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து ராகு தசையில் நல்ல ஒரு பொசிஷனில் போய் உட்காருவாங்க, கவர்மெண்ட்டு அது மாதிரிலாம் போய் உட்காருவாங்க. ஆனால் கூட இருக்கக்கூடிய கிரகம், அந்த கிரகம் வந்து சுபத்துவமான கிரகமாக இருக்கணும். இந்த ராசிக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கணும். இன்னொன்று அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கிரகமாக இருக்கணும். அதாவது செவ்வாயோ இல்லை வந்து சூரியனும் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடாது. ஒரு 10-13 டிகிரி கொஞ்சம் தள்ளியே இருந்துச்சுனாக்கா சிறப்பு. யோகம் செய்யக்கூடிய கிரகமும் அந்த ராகுவோடு இருந்துச்சுன்னா அந்த ராகு தசை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். வேலை ரீதியாக ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே வருது அப்படின்னாக்கா இப்போ அந்த வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷன்லாம் இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டுமே தொழிலில் ஒரு இடம் மாற்றுறது இல்லை அது மாதிரி சிந்தனையெல்லாம் வரும். தொழிலில் வந்து கொஞ்சம் வருமானம் கூடி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருமண ரீதியாக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். ஏன்னா கலத்திர பாவத்தில் சனி இருக்கும்போது அந்த அளவுக்கு தடைகளை கொடுக்காது. தசை சரியாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் தசை நல்லாவே இருக்கும். ஏன்னா ராகு 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். வீடு கொடுத்த கிரகம் 7ஆம் இடத்துல இருக்குது. அதாவது 7 சம்மந்தப்படுது அப்படின்னாக்கா திருமணத்துக்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டுமே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அது கூட சுப கடன்கள், அதாவது வேலை ரீதியாக கடன்கள் இல்லை தொழில் ரீதியாக கடன்கள் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணத்தை கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். 6ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போதே கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை. குரு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இது கலத்திர பாவஸ்தானாதிபதி குரு. இந்த குரு புதனோட வீட்டுக்கு நன்மை செய்யாது, குருவுடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது. அப்போ நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பலன்களை கொடுப்பார்? குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பார். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷன் சூப்பராக இருக்கும். நீ பயப்படவே தேவையில்லை. இதில் வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருந்தாலும் சரி, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துருந்தாலும் சரி, இடமாற்றங்கள் எதிர்பார்த்துருந்தாலும் சரி, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, வேலை நல்லா போனால் போதும், சூப்பராக போகும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா முதல் 10 வருஷம் எப்படி நல்லது பண்ணிடும். அதுலேயே வந்து விதிவிலக்குகள் உண்டு. முதல் 10 வருஷம் அப்படின்னாக்கா சனி பகவானுக்கு நட்பு கிரக புத்திகளாக வந்துடும். அதாவது அதில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம், வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம். அது கூட ஆவரேஜ் தான். ஒரு சில பேருக்கு வந்து ஏன் நன்மை செய்யாது கிரகம் எப்படி 10 வருஷம் நன்மை செய்யும் அப்படின்னு கேட்கலாம். மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா, அதாவது 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்களை கொடுத்துரும் இந்த குரு பகவான்.
தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும். கூட்டு தொழில், அதாவது பார்ட்னர்ஷிப் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த டைமில் கொஞ்சம் நெருங்கி வருவாங்க, ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இது வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகும். நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும். அதாவது வீட்டில் வந்து நிறைய பிளானிங் எல்லாம் பண்ணுவீங்க. அந்த குடும்பத்துக்காக இப்போ வீடு கட்டுறதோ இல்லை வண்டி வாகன சேர்க்கை, ஏதோ ஒரு பிளான் கண்டிப்பாக உண்டு இந்த டைமில். அதாவது வண்டி வாகன சேர்க்கை இல்லை வீடு கட்டுறதுக்கு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இருந்திருப்பீங்க, அது நடக்காமல் இருந்திருக்கும், இப்போ நடக்கும் அந்த டைம். குரு தசையில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள், அதாவது 6 வருடங்கள் அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்போ நான் 38 to 54 வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன். அப்போது 45 46க்கு மேலே, இந்த 46க்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் குரு தசையில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் இருப்பீங்க. இப்போ குருதசை சுக்கிர புத்திக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கு, பரவாயில்ல, சிறப்பாக இருக்குது. ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் சிறப்பாக இருக்கும். முன்னாடி வரக்கூடிய 10 வருடத்தில் கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துட்டு, அதாவது குருதசைங்கிறது நல்லது செய்யாது இல்லையா. முன்னாடி 10 வருஷம் கெடுபலன், நிறைய படாத பாடுபட்டிருப்பீங்க. பின்னாடி 6 வருஷம் சுக்கிர புத்தி, அதாவது குருதசை சுக்கிர புத்திக்கு பிறகு அந்த 6 வருஷம் சிறப்பாக இருக்கும். 6 வருஷம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சனி தசை உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்து ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சனி தசையும் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை கொடுக்கும், அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் அந்த பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் குடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். மெயினாக வந்து தொழிலில் கொஞ்சம் நெருக்கடிகள் கொடுத்துட்டே இருக்கும். அந்த வருமானம் வர்றதில் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கும். கடன் பிரச்சனை கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். 54 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த கன்னி ராசியில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் தான். ஏன்னா ராசிக்கு 5 குடையவர் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலத்தில் 6ல் இருக்கும்போதே, அதாவது உங்களுக்கு சனி தசை சரியில்லை அப்படின்னாக்கா 6ஆம் இடத்துல வரும்போதே அதில் நுழைஞ்ச பிறகு 1 வருட காலம் தாமதமாகும். இப்படி 1 வருஷத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து அந்த கடன் அமைப்பை கொடுத்துருப்பார். அது தசை சரியில்லைன்னா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு 3 வருஷமாக சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எனக்கு தசை ஆரம்பித்து சனி தசை இருக்கட்டும் ஒரு பக்கம் நல்லாவே போயிட்டு இருந்தது. இந்த 6ஆம் இடத்துக்கு சனி வந்த பிறகு தான் எனக்கு வந்து இந்த கடன் அமைப்பு கொடுக்க ஆரம்பிச்சது, வருமான குறைபாடுகள் கொடுக்க ஆரம்பிச்சுது, வருமானத்தில் கொஞ்சம் பிரச்சனை, இந்த தொழில் ஆரம்பித்தேன், இல்லை இந்த தொழிலில் வந்து வருமானம் வரல. நிறைய பேர் வந்து இது மாதிரியெல்லாம் புலம்புறதை நான் பார்த்துருக்கிறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்களுக்கு தசை சரியில்லை. ஏன்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதிக்கு ஒரு பலன். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினா நல்லா கொடுக்குற கிரகம். 5ஆம் அதிபதி அந்த தசை வந்துச்சுனாக்கா லைஃப்பில் எங்கேயோ போயிடுவீங்க. அதே 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கு, உங்கள் சுய ஜாதகத்தில் உச்சமாக இருந்துச்சுன்னா, ஆட்சி உச்சமாக இருந்தால் உங்களை அசைக்க முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தில் சுபத்துவமாக லக்னாதிபதிக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல லக்னாதிபதியோட சேர்ந்து, அப்படி இல்லைனாக்கா லக்னாதிபதியோட பார்வையில் பௌர்ணமி சந்திரனோட பார்வையில், அதாவது சுபத்துவ அமைப்பில் இந்த சனி பகவான் இருந்துச்சுனாக்கா இந்த சனி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். இல்லை பாபத்துவ அடிப்படையில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே வரும். அதாவது சனி தசை அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசைன்னு வரும்போது நல்லா இருக்கும், ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் கூட ஆயிருக்கலாம் ஒரு சில பேருக்கு. அதன் பிறகு இந்த 6ஆம் இடத்துல சனி வரும்போது அந்த தொழிலில் கொஞ்சம் நலிவை கொடுத்து கடனை கொடுத்து, அதுமாரி கடன் அமைப்பை வந்துனே இருக்கும், கூடவே கடன் வந்துட்டே இருக்குது, கடன் கட்ட முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ அந்த சனி வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ கடன் அமைப்பு தீர வாய்ப்பு இருக்குது, நிம்மதியான ஒரு நிலைமை அடைவீங்க, நிம்மதியான ஒரு வாழ்க்கை கன்ஃபார்மாக உண்டு. இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க நான் பார்க்குறேன். அதுக்காக ரொம்ப தோஞ்சு போய் உட்காந்துடாதீங்க. நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இந்த சனி தசையில் பின்னாடி வரக்கூடிய 10 வருஷம் கன்ஃபார்மாக காப்பாற்றும். முன்னாடி காப்பாற்றலைனாக்கா பின்னாடி காப்பாற்றும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 2 பலனை தான் கொடுப்பார். சனி பகவானுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு காரகத்துவ அடிப்படை இருக்குது. அந்த அடிப்படையில் சனி தசை சுக்கிர புத்திக்கு பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கூட மனசை தளர விடாமல் நீங்கள் தொழில் பண்ணுங்க. ஆனால் யாரையும் நம்பக்கூடாது, யாரையும் வந்து நம்பி பணம் கொடுக்குறதோ இது மாதிரி வேண்டாம். உங்கள் தொழிலை நீங்கள் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்தவங்க, உங்களை ஏமாத்துறவங்க எல்லாருமே உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்பாங்க. அதாவது காலில் விழுற அளவுக்கு வந்து நிற்பாங்க. இந்த சனி தசை அதுமாரி பண்ணோம். அதனால் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்க போகிறீங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திர பாவகம். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நண்பர்கள் வட்டாரத்தில் தான் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ 7 இருக்கும்போது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம்.
நல்ல ஒரு இப்போ வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாத்தையுமே கொடுக்கும். 7ஆம் இடத்துல நீங்கள் என்னென்னலாம் கனவு கண்டீங்களோ அது எல்லாமே பலிக்கு போகுது. ஏன்னா நிறைய உங்களுக்கு இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் வீடு கட்டணும்னா வீடு கட்டலாம், ப்ராப்பர்ட்டி அதாவது வண்டி வாகன சேர்க்கை, ஒரு பக்கம் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஒரு பக்கம் கடன் அமைப்பை கொஞ்சம் கொடுத்துட்டே இருந்ததுனாக்கா அந்த கடன் அமைப்பெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நோய் நொடி பிரச்சனைகள் அதே மாதிரி வழக்குகள் இருந்தாலும் இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 73 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு ராசியாதிபதி 10 குடையவன். இதில் நிறைய பேருக்கு உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு, மனநலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு, மென்டல் ப்ரெஷர்லாம் கொடுத்துருக்கிறது புதன் தசையில். இது எல்லாமே கிளியர் ஆகும். நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கடன் அமைப்பை கொடுத்துருந்துச்சுனாக்கா அந்த கடன் அமைப்பெல்லாம் தீரும். புதன் தசை கடைசி அந்த செவ்வாய் புத்திக்கு பிறகு வரக்கூடிய 7 வருஷத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னாக்கா இப்போ அந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்கள். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி ஆகிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. நன்றி.